சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் இப்ப வீடியோ என்ன வீடியோ காட்ட போற? நீங்க போன வருஷம் நீங்க வாங்கி தரலாம் சொல்றீங்கல்ல, ஏதோ ஒண்ணு. போன வருஷம் உமன்ஸ் டேக்கு கிஃப்ட் வாங்கியிருந்தானா? எல்லா நாளும் உன்னை நான் தங்கமா பாத்துக்கிறேன். எல்லா நாளும் உமன்ஸ் டே தான். ஒரு நாள் நான் உன்னை ஸ்பெஷலா பார்த்தாதான் உமன்ஸ் டே. எல்லா நாளும் நான் உன்னை ஸ்பெஷலா பாத்துக்கிறேன்னா அப்படியே ஏமாத்துறது. எப்போ டயலாக போட்டு போட்டு அப்படியே ஏமாத்துற வேண்டியது நம்மள. உண்மைதானப்பா? அதெல்லாம் இப்ப நான் ஒரு நாள் ஸ்பெஷலா பாத்துக்கிறதா உமன்ஸ் டே. நான் எல்லா நாளும் உன்னை தங்கத்தட்டுல வச்சு தாங்குறேன். தங்கத்தட்டுல வச்சு தாங்கலையா? சரி, பித்தளை தட்டுல வச்சு தாங்குறேன். இல்லையே உமன்ஸ் டே vlog என்னைக்கு போட்டிருக்கீங்க? 9 மார்ச்சுக்கு போட்டிருக்கீங்க. ஆமா, அப்ப அடுத்து 9 மார்ச் தானே உமன்ஸ் டே. நாளைக்கு வாங்கி தருவேன். தேவையில்ல, நாளைக்கு தானே உமன்ஸ் டே. தேவையில்ல, இன்னைக்கு தான் உமன்ஸ் டே. என்ன சொல்ற? நீ காலைல வீடியோ மட்டும் காமிச்சீங்க, பிறகு அவர் இன்னைக்கு சும்மா உட்காந்து பேசி வீடியோ போட்டாரோ? யாரு? காலைல யாரு வீடியோ காமிச்சீங்கன்ட்டு? யாரு வீடியோ காட்டினேன்? ஏசில அவர் பேசினத காமிச்சு போட்டீங்கல்ல? ஆமா, அப்படியே நடிச்சிட வேண்டியது. நடிப்பு நடிக்கிறடி. உண்மையாவே சாக்காவற. நீ பாருல, நீ வளர்ந்துக்கல, நீ தான் கேட்கணும். எல்லா நாளும் உன்னை தங்கத்தட்டுல அப்படியே போட்ட வேண்டியது. மவனே நீயே சொல்லு. எல்லா நாளும் அம்மாவை நான் தங்கத்தட்டுல வச்சு தாங்குறேன்ல மவனே. அப்புறம் சொல்லு, நீயே சொல்லு. அம்மாட்ட போடுற டைலாக்லாம் என்கிட்ட போட முடியாதுப்பான்னு சொல்லிடு. அம்மாட்ட போடுற டைலாக்லாம் என்கிட்ட போட்டு நீங்க என்ன ஏமாத்த முடியாதுன்னு சொல்லிடு. ஏமாத்துறாங்க. நீ என்னன்னு கேளு, என்னன்னு கேளு. அப்படினாலும் காலைல இந்த ப்ரௌனி வாங்கிட்டு வரும்போது சரி அப்பமாச்சும் சரி நீ கும்பிச்சுட்டு அதனால உனக்கு இந்த ப்ரௌனி தந்திருக்கு அப்பமாச்சும் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். சரி இல்லை, சரி நைட்டு வரைக்கும் சரி பார்ப்போமே, சரி அப்போ ஒருவேளை நமக்கு தெரியாம ஏதாச்சும் சர்ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க போல அப்படின்னு நீங்க பல காமிச்சிட்டே இருக்காதீங்க. நீ சொல்லதெல்லாம் பார்க்க சிரிப்பா வருது எனக்கு. உங்களுக்கு ஏன் சிரிப்பா இருக்காது? உனக்காண்டி தாண்டி ப்ரௌனி வாங்கிட்டு வந்தேன். அதே நான் கேட்டு எத்தனை நேரம் நேரத்தை எனக்கு நீங்க ட்ரீட் வைக்கன்னு சொன்னீங்க. நான் என்ன நீ கேட்க உடனே நீ ப்ரௌனி கேட்டனே வாங்கி கொடுத்து கூட்டு போனேன். ஆனால் கடை பூட்டிட்டு சரி நான் ட்ரீட் வைக்கேன்னு சொல்லி உனக்காண்டி செருப்பு வாங்க கூட்டு போனேன். செருப்பு கடை பூட்டி நீ ட்ரீட் வைக்கன்னு சொன்னீங்க. எதுக்கு ட்ரீட் வைக்கன்னு சொன்னீங்க? நேத்து எதுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னேன்னா எதுக்கோ வைக்கிறேன்னு சொன்னேன். சொன்னேன். ஆமா நேத்து மறந்தாச்சு, சும்மா தான் படுத்து கிடந்து கேட்டா நேத்துனா அருண் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன்னு சொல்லி அம்மாட்டையும் கதை விடுறாங்க பாத்துக்க. ஆமா, அருணுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். நேத்தா முந்தானத்து? ஆமா, நேத்து வந்து நான் வைக்கிறேன்னு சொன்னேன். ஆனா வந்து நம்ம அப்படியே சோவாரிட்டே போயிட்டோம். இல்லையே, நீங்க சோவாரிங்கன்னு சொல்லுங்க. கிடையாது, சும்மா வெட்டியா தான் இங்க படுத்திருந்தோம் 2 பேரும். நீங்க போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்படியா? எடிட் பண்ணிட்டு இருந்தீங்க தம்பி குப்பரை விழுந்தத நான் பாத்துட்டு இருந்தேன்னா பக்கத்துல இருந்து. ஆமா 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 சரி, அதான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தாச்சுல உமன் ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லாம் பேச்ச கிடையாது, எல்லாம் கணக்கே கிடையாதுப்பா. எல்லாம் ஏமாத்து வேலை இதெல்லாம். நான் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து பிறந்த நாளைக்கு வெயிட்டா செய்வேன். எப்போ பிறந்த நாளைக்கு பேச்சு? இப்போ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாசம். பிறந்த நாளைக்கு நீ இன்னைக்கு தான் பிறந்தியாஷா? ஐயோ மறந்துட்டேனே. அதை மறக்க கூடாதுன்றக்காண்டி உங்க அப்பா வீடியோல போட்டு 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 ஞாபகம் வச்சுக்கிடுவாங்க. 2 நாள் முன்னாடியே யாராச்சும் ஞாபகப்படுத்தி கண்டுபிடிச்சிட்டேனா? அந்த அளவுக்குலாம் இல்ல, கிடையாதுண்ணே, அந்த அளவுக்குலாம் கிடையாது. அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். பிறந்த நாள் எப்படி மறக்கும் சொல்லு? போன வருஷம் நான் கிஃப்ட் இல்லை, அது வந்து கல்யாணத்தோட ஆல்பம் தான் வந்து கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த நேரம் கையில் ஒரு பொருள் இருந்துச்சு, அதனால் அதை கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த வருஷம் நம்ம வந்து குடும்பஸ்தான இந்த மாதிரி ஏமாத்த தான் வேணும். குடும்பஸ்தான அதெல்லாம் பொறுப்பு அதிகமாக நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சும்மா அப்படி சொல்லி சமாளித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு ஓ அப்படியா விஷயம் அப்படின்ட்டு மறுபடியும் வருவாங்க. எனிவே இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு தடவை ஸ்மைல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.